ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா 11th மேக்ஸில் எக்ஸசைஸ் 10.3ல 4th சம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நார்மலாக டிஃப்ரென்சேஷன் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா y இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் அதாவது கியூபிக் ரூட் ஆஃப் 1 + x கியூப்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். எதை பொறுத்துன்னா நல்லா பாருங்கள், y எதை பொறுத்து இருக்குது, ஆக்சுவலாக எக்ஸை பொறுத்து. ஸோ அதனால் டிஃப்ரென்சேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தாங்க. ஸோ அதனால் அதிலலாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ dy/dx. ஸோ நம்ம இதை என்ன பண்ணிக்கலாம்னா ஹோல் கியூப், தட் மீன்ஸ் கியூபிக் ரூட்டை ஹோல் பவர் 1/3 எழுதிக்கலாமா. ஸோ இந்த மாதிரி எழுதச்சா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா. இதை என்ன பண்ண போகிறோம், ஆக்சுவலாக டிஃப்ரென்சேஷன் டேஷ்னு போட்டுக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு ரூல் என்ன, x⁻n எனிதிங், ஏதாவது பவர் எது இருக்கோ அதை நம்ம டிஃப்ரென்சேஷன் பண்ணுவோம். ஆக்சுவலாக அது முன்னாடி வந்துடும், அதில் வந்து 1 கழிச்சு எழுதணும். இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே என்ன பவரில் இருக்குன்னு பார்த்தா 1/3, அதை முதல்ல முன்னாடி போட்டுடலாமா. இன்ட்டு 1 + x³ அதுலேருந்து 1 கழிக்கணுமா, கழிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ டேரெக்டாக நமக்கு எக்ஸ்னு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதால செயின் ரூல் திரும்ப அதுக்குள்ளேயே டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். 1 + x³ ஹோல் டேஷ். ஓகேங்களா. ஸோ இது செப்பரேட். ஓகேங்களா. ஸோ இப்போது 1/3லேருந்து 1 போச்சுன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். 1 - 3/3. ஸோ ஆன்சர் என்ன வருது, -2/3. ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா இங்கே இதை டிஃப்ரென்சேஷன் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். 1/3 1 + x³ ஹோல் பவர் -2/3 இன்ட்டு, ஸோ 1 டிஃப்ரென்சேஷன் பண்ணால் 0 ஆகிடும். 3 பண்ணும்போது 3x² வருங்களா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா 1/3 இன்ட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட், முதல்ல வேரியபிள்ஸ்லாம் ஒன்றா எழுதிக்கலாம். இன்ட்டு ஸோ இங்கே பவரில் மைனஸ் இருக்கிறதால அது என்ன ஆகிடும்னா டினாமினேட்டருக்கு போய்டும். 1 + x³ ஹோல் பவர் 2/3 மாறிடுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ இங்கே என்ன இருக்குது, 3 ஜென்ரலாக கேன்சல் ஆகிடுங்களா. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தா x² டிவைடட் பை 1 + x³ ஹோல் பவர் 2/3. ஸோ இப்படியும் விட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், x² இன்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ தோ இங்கே இருக்கிற மாதிரி அப்படியே காமனாக கூட வச்சுக்கலாம். ஸோ 1 + x³ ஹோல் பவர் -2/3ன்னு வச்சுக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. இது ரெண்டுமே கரெக்டாக ஆன்சர். ஆனால் ஆமாம், ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க. தேங்க்யூ.